ஏனுங்க, வணக்கம். நான் தான் பிள்ளையோட அம்மா. அவளுக்கு எல்லா வேலையுமே எல்லாமே சொல்லிக் குடுத்துருக்கேங்க. 10 பேத்துக்கு என்ன 100 பேர் வந்தாலும் ஒரே ஆளா எல்லாத்துக்கும் எல்லாமே சமைச்சு போட்டுருவாங்க. நம்ம சொல்றது சரின்னு கேட்கறத தவிர வேற என் புள்ளைக்கு எதுவுமே தெரியாதுங்க. 200 பவுன் நகை, 2,00,000 ரொக்கம் தரேன் சம்மந்தி. இது போக என்ன செய்யணும்னாலும் சொல்லுங்க. எங்க உயிர குடுத்துனாச்சும் எல்லாமே செஞ்சுருவேன் சம்மந்தி. ஓ! மாப்பிள்ளை வீட்ல இருக்கீங்களா? சரி, சரிங்க. மாப்பிள்ளைக்கு எப்படி? நல்லா சமைக்க தெரியும்ல? வீடெல்லாம் ஃபுல்லா கிளீன் பண்ண தெரியுமா? அப்புறம் வீட்ல எவ்வளோ மெய்ட் வச்சிருக்கீங்க? மாப்பிள்ளையோட அப்பா, அம்மாலாம் ஹெல்த்தியா தானே இருக்காங்க? அப்புறம் மாப்பிள்ளைக்கு எத்தன சொந்த வீடு இருக்கு? இவ மாப்பிள்ளை இருக்கிற வீட்ல எவ்வளோ பெட்ரூம் இருக்கும்? அதுல மாப்பிள்ளை பெட்ரூம் எத்தன ஸ்கொயர் ஃபீட் இருக்கும்? அட்டாச் பாத்ரூம், ட்ரெஸ்ஸிங் ரூம் எல்லாம் இருக்குல்ல? சொல்லுங்க. அப்புறம் பொண்ணுக்கு எத்தன பவுன் நகை போட போறீங்க? எங்க பொண்ணு நாங்க ரொம்ப செல்லமா வளர்த்துனங்காட்டிக்கு நாங்க ஒரு வேலையுமே அவள செய்ய விட்டதில்ல. கல்யாணத்துக்கு அப்புறம் அவ கண்டிப்பா அப்படிதான் இருப்பா. யாருக்காகவும், எதுக்காகவும் அவள அவ மாத்திக்க மாட்டா, மாத்திக்க கூடாதுன்னு நாங்களும் சொல்லியிருக்கோம்.